நீ பேசாம இரு வசு. உனக்கு சுண்டல் வேணும் அதானே? அதுக்குன்னு சுண்டல் விப்பீங்களா? அதெல்லாம் வேணாம். அண்ணே அக்கா தான் வேணான்றாங்களே, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. டேய் கொஞ்ச நேரம் நீ பேசாம இருடா. வசு நீ சுண்டல் சாப்பிடணும் தானே? ஆமா. அப்ப நீ என்கிட்ட தா கூடாத. நீ இங்கேயே உட்காரு, நான் போய் வித்துட்டு வரேன். ஓகே சார்? உங்க அப்பா விடலடா. சார் சார் தங்கச்சிக்கு சுண்டல் வாங்கிட்டாங்க சார். சுண்டல் சாப்பிட்டு ஜாலியா லவ் பண்ணுங்க. இல்லைங்க வேணாம் சார். ஒன்று வாங்கி கொடுங்க சார். ஐயோ வேணான்னு சொல்கிறேன் இல்லைங்க. என்ன சார் ஒரே வார்த்தையில் வேணாம் சொல்லிட்டீங்க? சாப்பிட்டு பாருங்க சார், செம டேஸ்டாக இருக்கும். வாங்கி கொடுங்க சார். டேஸ்ட்லாம் இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு மூடு இல்லைங்க. மூடு இல்லையா சார்? என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? பீச்சுக்கு வந்துட்டு மூடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனசுல குழப்பம் இருந்தா டீ இல்லைன்னா சுண்டல் சாப்பிடணும். இந்த சுண்டல்ல விட்டமின் இ, டி, எஃப், ஜி, ஹெச் எல்லாமே இருக்கு சார். இது சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரு புத்துணர்ச்சி வரும். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுங்க சார், சூப்பரா இருக்கும் சார். சுண்டல் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, நீங்க பேசுறது நல்லா இருக்கு. 2 கொடுங்க. இந்தாங்க சார். இது உங்களுக்கு கொஞ்சம் கொசுறு, அவங்க தர மாட்டாங்க. இதை நீங்க சாப்பிடுங்க சார். காசு இந்தாங்க. தேங்க்யூ சார். நல்லா லவ் மூடு வரும் சார், சாப்பிடுங்க. ஆமா, உங்களுக்கு யாருக்கோ சுண்டல் வேணுமா? இந்த பாப்பா வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு. சரிங்க தம்பி. பிரதர் சுண்டல் வாங்கிக்கோங்க பிரதர். 2 கொடுங்க. சூடா இருக்குல்ல? இந்த உனக்கு. தேங்க்யூ பிரதர். சார் சார் இந்த பீச்சில் எங்க கப்பலிங்க தான் சுண்டல் வாங்கிக்கோங்க. என்னக்கா அண்ணே நல்லா சுண்டல் விக்கிறாரு, உங்களுக்காகவா? ஆமாடா, அங்க பாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். பிரதர் வாங்க வாங்க வாங்க, சுண்டல் வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கும். சார் இவ்வளவு டீசெண்டா இருக்கீங்க, சுண்டல் வித்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. சேஞ்ச் இல்ல, நானே வச்சுக்கிறேன். தேங்க்யூ. அக்கா இவ்வளவு சீரியஸா விக்கிறாரு, எனக்கா லவ்வா? டேய் நிசமா பாரு. இந்தாங்க இந்தாங்க. ஏக்கா அண்ணே சூப்பரா இருக்காரு. எனக்கு ஏத்த ஜோடி தான். டவுட் தான்க்கா. டேய் அங்க பாரு. தேங்க்யூ சார். யார் இவர் யோகா பண்ணிட்டு இருக்காரு? ₹10 சுண்டல். அண்ணே சூப்பர்ண்ணே, இன்னைக்கு தான் என் லைஃப்ல அத்தனை சுண்டலும் வித்துருக்கு. டேய் தம்பி, எந்த பிசினஸ் பண்ணாலும் ரசிச்சு பண்ணணும், அப்பதான் ஜெயிக்கலாம். உன் சுண்டலுக்கான பணம் என்ஜாய். இந்தாங்கண்ணே, இது உங்க ஷேர். இதுவும் உனக்கு தாண்டா. என்னுடைய ஷேரு இதோ இருக்கு. இதுதான் என்னுடைய ஷேர். அண்ணே எனக்காக வியாபாரம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, லாபத்துல உங்களுக்கும் பங்கு கொடுத்தாதானே நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாண்டா. இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா. அதோட வசு சுண்டல் கேட்டா என்கிட்ட காசு இல்லை. ஸோ சுண்டல் வித்து சம்பாரிச்சு அதில் சுண்டல் வாங்கி கொடுத்தேன். அக்கா சூப்பர் லவ் ஜோடிக்கா, நீங்க நிஜமாவே கொடுத்து வச்சவங்க. அண்ணே உங்களை கண்கலங்கவே விட மாட்டாரு. தம்பி நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா ஜேகேஆர் கம்பெனிக்கு வந்து என்ன பாரு. ஓகே அண்ணே, அப்ப நான் வந்து உங்க கம்பெனிலே சுண்டல் விற்கவா? சுண்டல்லாம் நல்லா விற்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகே சரிங்கண்ணே. அக்கா நான் வரவா? பாய்ண்ணா. இந்தா வசு. பாருடா டேய், அடுத்தது சிக்கிடுச்சுடா. வாங்கடா. நீ பக்கத்துல இருக்கும்போது வெயிலே தெரிய மாட்டேங்குது, பாத்துக்கே. போய் சொல்லாதடா. டேய் எந்திரா. என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கோம் சார். உங்களை பார்த்தா பேசிட்டு இருந்த மாதிரி தெரியலையே. யார் நீங்க? பாத்தியா என்ன யாருன்னு கேக்குறான். ஏய் அண்ணன் யாருன்னு கேக்குறான். அண்ணன் யார் தெரியுமா?
உங்களை மாதிரி ஜோடிங்களுக்கெல்லாம் அண்ணன் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி ஆக்குறாரு. ஆமாண்டா. எதுக்கு? ஏய், உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்போம்டா. அடி. ஏய், இந்தடா, இந்தடா. ஏய், விடுடா. ஏய், விடுடா. ஏய், தப்பிச்சா ஓடுற. ஏய், தாலியை குடுறா. ஜன அண்ணே வேணாண்ணே. கட்டுறா. வேணாண்ணே. கட்டு. வேணாண்ணே. கட்டுறான்ற. கட்டுற. இப்ப நீ கட்டுற. வேணா சந்தோஷ். எப்படி? ஏய், சூப்பர்ண்ணே. இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. உன் பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ். உன் பேர் என்ன? லக்ஷ்மி. லக்ஷ்மி. சந்தோஷோட மனைவி லக்ஷ்மி, லக்ஷ்மியோட கணவர் சந்தோஷ். வாழ்த்துக்கள். வரட்டா? வாங்கடா. கொஞ்ச நேரம் உட்காரலாம் வசு. தம்பி, கைரேக ஜோசியம் பாக்குறீங்களா? வேண்டாமா, ஜோசியம் நிறைய பார்த்தாச்சு. என்கிட்ட பாருங்க தம்பி, நான் சொல்ற சொல்லுல உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும். சொல் தவறாது, வாக்கு நிக்கும். சும்மா வந்து பாருங்க தம்பி. அர்ஜுன் சார், சும்மா பாருங்களேன். அந்த அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல. வசு, பணம் இல்ல வசு. பரவாயில்ல தம்பி, எங்க தொழிலுக்கு பணம் காசு முக்கியம் இல்ல. பார்க்கணும்னு தோன்றவங்களுக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். வாக்கு கேக்குறவங்க திருப்தியா சிரிச்சா அதுவே போதும். நான் சொல்றது பிடிச்சிருந்தா இப்ப வேணாம், நாளைக்கு வேணா கூகுள் பேல பணத்தை போட்டு விடுங்க. ஓ, டிஜிட்டல் ஜோசியக்காரமாவா நீங்க? வாங்க தம்பி. ம். ஆத்தா அங்காளம்மா தாய், என் நாக்குல வந்து நல்ல வாக்கு சொல்லுமா. கையை நீட்டுங்க தம்பி. என்ன தம்பி நீங்க கையில காசு இல்லைன்னீங்க? இது பல கோடி ரூபாய் புலங்குற கையாச்சே. தனரேக பளிச்சுன்னு மின்னல் அடிக்கிற மாதிரில ஓடுது. இந்த ரேகைக்குரிய நீங்க நிச்சயமா ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும். மாசா மாசம் பல 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். உங்களை கட்டி ஆள போற தேவதை எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். ஆமாமா, எப்பவுமே நான் அவர் பக்கத்துலயே தான் இருப்பேன். வசு, அவங்க இனியவ சொல்றாங்க. அவங்க பேரு ஒத்தப்படையில முடியும். ஆமா, 5 எழுத்து. கரெக்டா சொன்னீங்க. இனியா 3 எழுத்து. இங்க பாருங்க தம்பி, ரேகை வடக்கா வளைஞ்சு தெக்க போகுது. அதனால சின்ன வயசுல நீங்க ஒரு பொண்ணை பார்த்திருப்பீங்க. இப்போ அவளைதான் நீங்க கட்டிக்க போறீங்க. ஐயோ சூப்பர்மா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பஸ்ஸோட கை பாருங்களேன். இந்த ஆயுசு ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆயுசு ரேகை கெட்டி தம்பி, 90 தாண்டும். தாம்பு கயிறு மாதிரி கழுத்துல மஞ்ச கயிறு விழும். கட்டுன புருஷனோட கண்ணெறிஞ்ச வாழ்க்கைய வாழும். என்ன தம்பி உங்க முகமே மாறி போச்சு? இல்லம்மா, எனக்கு கரெக்டா சொன்னீங்க. ஆனா இவங்களுக்கு தப்பா சொல்லிட்டீங்க. தப்பா? முருக மேல ஆணையா சொல்றேன் தம்பி, என் வாக்கு இது வரைக்கும் பொய்யானது இல்ல. இல்லம்மா, இவங்க மூளையில கட்டி இருக்கு. கொஞ்ச நாள் தான் உயிரோட வாழ்வாங்கன்னு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, நாங்கெல்லாம் நாக்குல வரம் வாங்கி வந்தவங்க. அந்த விசாலாட்சி அம்மன் எனக்குள்ள இறங்கி என்ன பேச வைக்கிறா. என்ன இப்போ உங்ககிட்ட அனுப்புனதும் அவதான். என் வாக்கு தவறவே தவறாது. இப்ப நான் சொல்றேன், இவங்க 90 வயசு வரைக்கும் நல்லா வாழ்வாங்க. போதுமா? என்ன வசு, இப்போ உனக்கு திருப்தியா?
நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உனக்கு ஒன்றும் ஆகாது, அது அவங்களும் சொல்றாங்க. ம். நல்லது நடந்தா நல்லதுதானே அர்ஜுன் சார். தம்பி, என் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ம் சரிம்மா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க. உங்க நம்பர் கொடுங்க, நான் நாளைக்கு பணம் போட்டு விட்டுறேன். வேணாம் தம்பி, ஒரு நாள் இந்த பொண்ணு புருஷனோட வந்து என்னை சந்திப்பா. அப்பா அவன் என் கணக்க தீப்பா. இது சத்தியம். பசு, அந்த ஜோசிக்காரம்மா சொன்னதுல ஒரு விஷயம் கரெக்ட், இன்னொரு விஷயம் தப்பு. ஆனா அவங்க தப்பா சொன்ன விஷயம் எப்படியாவது பலிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன விஷயம்? எது பலிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அர்ஜுன் சார்? அதாவது என் கைய பார்த்து இது பணம் புழங்குற கை, நீ பெரிய கோட்டீஸ்வரன் சொன்னாங்க, அது சரி. அதே நேரத்துல உன் கைய பார்த்து ஆயில் கெட்டியா இருக்கு, நீ ரொம்ப நாள் வாழ்வேன்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இது பலிக்கணும் வசு, அதை நானும் எதிர்பார்க்கிறேன். நீ ரொம்ப நாள் வாழணும் வசு. என்ன வசு சிரிக்கிற? என் முகத்தை பார்த்து நீ அல்பாயுசுல போயிருவேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருந்திருக்கும், அதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்ல வசு, இந்த மாதிரி ஜோசின்னு சொல்றவங்க, குறி சொல்றவங்க, அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க சாமியை கும்பிட்டுட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றது சாதாரண வாக்கு இல்ல வசு, அப்படிலாம் டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. ஓ, அம்மா பூ வாங்கிக்கோங்கம்மா. இன்னைக்கு வியாபாரமே இல்ல தம்பி, நீயாவது உன் பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பா. கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கீங்க. நானும் இந்த பீச் பூரா சுத்தி பூ வித்துட்டேன். உங்களை மாதிரி ஒரு ஜோடி பொருத்தத்தை பார்த்ததே இல்லம்மா. இல்ல, இங்க பாருமா, புருஷனோட வெளியே வரும்போது தலையில பூ இல்லாம வரக்கூடாது. தம்பி, பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு வரும்போது பூ வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரணும். இல்ல வந்த இடத்துலயாவது பூ வாங்கி கொடுக்கணும். ஜோசியக்காரமா, உன் பொண்டாட்டி பேரு ஒத்த படையில இருக்கும், அவ எப்பவும் உன் பக்கத்திலேயே இருப்பான்னு சொல்றாங்க. இது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அர்ஜுன் சார். தலை நிறைய பூ இருந்தா மனசு நிறைஞ்சு இருக்கும். ஆமாமா, கொஞ்ச நேரம் இருங்க. இப்படி படபடன்னு பேசிட்டே போனா எப்படிமா? இவங்க முதல்ல என் பொண்டாட்டி இல்ல. சரி, லவரா இருந்துட்டு போட்டும்பா, பூ வாங்கி வச்சு விடு. அத வாங்கி கொடுப்பா. அது நீங்க சொல்ற லாஜிக்லாம் கரெக்ட். என்னன்னா அக்காக்கு பூ வாங்கிட்டு இருக்கீங்க போல. டேய், நீ என்னடா இங்க? இவங்க என் பாட்டினே. இவங்களா? அக்காக்கு பூ கொடு பாட்டி. டேய், என்கிட்ட பைசா இல்லடா. அண்ணே விடுங்கண்ணே, பைசாவா முக்கியம்? சும்மா இருங்க. பாட்டி, அக்காக்கு பூ கொடு. இந்தாமா, மகாலட்சுமியா வச்சுக்கோமா. காசு முக்கியம் இல்லம்மா, ரெண்டு பேரும் நல்லா இருங்க. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குமா. அண்ணே டேய், வச்சு விடுங்க சார். டேய், நாம செய்யற அந்த நல்ல காரியத்தினால எல்லாரும் நம்மள பாராட்டுவாங்கடா. அங்க பாருங்கடா, எவ்வளவு அழகா பூ வச்சு விடுறான் பாடுறா. என்னைக்குமே மனசுக்கு பிடிச்சவரு பூ வச்சு விட்டா அந்த மகிமையே தனிதான். ஒரு நாள் லவ்வர்ல அததான் சொன்னேன். அர்ஜுன் சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி பாத்தியா எப்படி போஸ் கொடுக்குறாங்க? வாங்கடா போலாம். அர்ஜுன் சார், கொஞ்சம் சிரிங்க. சூப்பரா இருக்குல்ல? என்னப்பா தம்பி, பொண்ணு யாரு? ஆசையா பூ வச்சு விடுற, செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. பொண்டாட்டியா இல்ல லவ்வரா? அண்ணே, தலையில பூ இருக்குது, கழுத்துல தான் தாலி இல்லையே, அப்புறம் என்ன லவரா தான் இருக்கும். டேய், யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? கிளம்புங்க. தம்பி, தலையில ஆசையா பூ வச்சு விட்ட, அப்படியே நெத்தில ஒரு பொட்டு வச்சு விட்டுரு. அப்படியே இந்த தாலியும் கட்டிடு. என்ன பாக்குற? இப்ப அவ கழுத்துல தாலிய கட்டி உன் பொண்டாட்டி ஆக்குற, அதுக்கு நாங்கெல்லாம் சாட்சி. இப்பவே அவ கழுத்துல தாலிய கட்டுற. டேய், என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? நீ சொல்ற மாதிரி தாலியெல்லாம் கட்ட முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. வாங்க அர்ஜுன் சார், நம்ம போலாம். எங்களை பார்த்தது அவரை சார்னு கூப்பிடுறியா?
பாத்தீங்களாடா அவரை சார்னு கூப்பிட்டு அண்ணே, தப்பிக்க பாக்குறாங்க. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க போடா போய் வேலையை பாருங்க. இங்க வேலையே இதான்டா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணுவீங்க, பார்க்கு பீச்சுன்னு ஜாலியா ஊரை சுத்தி என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சலிப்பு வந்ததும் பிரேக்கப்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருவீங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் அது கெட்டு போயிட்டு இருக்கு. அதை மீக்க தான் நாங்க வந்திருக்கோம். உட்ரா தாலியா ஜானா, இந்தா அவ கழுத்துல கட்டு. என்ன முழிச்சுக்கிட்டு நிக்கிற? கட்டு, கட்டுங்கிற. கன்னத்துல ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் தான் வலிக்கு வரான் பாரு. கட்டு கட்டு. அர்ஜுன் சார் விடுங்க. ஏய், இவனுங்க சொல்றாங்கன்னு. அவ கழுத்துல தாலியை கட்டு. கட்டுறா. சொல்றோம்ல, கட்டுறா. ஏய், என்னடா பண்ணுவீங்க? என்ன? ஏய், வசு வசு ஏய் தடா தடா வா வசு வா போயிடலாம் வா. ஏய், புடிங்கடா வா வசு வா போயிடலாம் வா. ஓடி வா வசு. அர்ஜுன் சார், வா. ஏய், நில்லு. ஏய், நில்லுங்க. நில்லுங்க. நில்லு. வா. ஏய், விடுறோம். ஏய், வெறும் கையில மாட்டுனீங்க. வா வசு வா. ஏய், நில்லு. இங்க பொரியால் வா வசு. எங்க இருந்து தப்பிக்க முடியாது. நில்லு. அர்ஜுன் சார், என்னால முடியல. ஏன் வசு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? வா போலாம். இருங்க அர்ஜுன் சார். ஏய், வசு என்ன வசு வா போலாம். அர்ஜுன் சார், அவனுங்களை அடிங்க. வசு இந்த பிரச்சனை வேணாம் வசு வா போலாம். அர்ஜுன் சார், இப்ப அவங்கள அடிக்கிறீங்க. வசு வேண்டாம் வசு, நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம் இது. எதுக்கு இதெல்லாம்? அர்ஜுன் சார், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. அந்த ரவுடிங்க உங்களை அடிச்சதை பார்த்து என்னால சும்மாலாம் இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் அவங்கள நீங்க அடிங்க. போங்க அர்ஜுன் சார். ஏய், போடா. டேய், நீ போ. என்னடா அவனுக்கு சொதப்புறானுங்க? நீ போடா போ. ஏய், போடா. ஏண்டா நானே வேணான்னு வேணாம் சொன்னா கேளு. உனக்கு என்னடா? உனக்கு என்ன?
உனக்கு என்ன சார் 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 என்ன 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 சார் சார் வேணாம் சார் 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 விட்டுருங்க சார் சார்